தளபதி கோசம், மக்களுக்கோசம். மை தளபதி வேற லெவல். எனக்கு மெயின் வந்து என் தளபதி போட்டியில் உக்காரணும், அதுதான் மெயின். சின்ன வயசுலேருந்து இப்போ இருக்கும் வந்து அப்பத்துலேருந்து 22 வருஷம் வந்து வரலாறு தாண்டி வந்தார் என் தளபதி. அது வந்து மெயின் எதுனால அவர் உழைப்பு அந்த உழைப்பில் வந்து அவர் வந்து முன்னேறி வந்தார். முன்னேறி வரும்போது வந்து அவ்வளோ வந்து மக்களுக்கு வந்து இப்போ வந்து மற்ற எல்லாரும் வந்து அரிசியில் வந்து எல்லாருமே வந்து பண்ணுறானுங்க இல்லையா தெரில. ஆனால் என் தளபதி தெரியாமல் பண்ணுறாரு. ஆனால் எவ்வளோ குத்தாரு இது பண்ணு யாருக்கும் தெரியல. ஆனால் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் அந்த மாதிரி குத்தாரு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. ஆனால் இப்போ வந்து கம்மல் 5 லட்சம் குத்தாரு, 5 கோடி குத்தாரு, 10 கோடி குத்தாரு, அந்த மாதிரி குத்தாருன்றாங்கள. ரஜினி எவ்வளோ வந்து அரிசியில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாங்க. 1 ரூபா குத்தாங்களா? எவ்வளோ கொடுக்கல. என் தளபதி வீடு தேடி போய் குத்தாரு. அதுதான் தளபதி ரசிகர்களுக்கு மெயின், புரியுதுங்களா? ஆனால் இன்னொன்று வந்து என்னன்னா வந்து முற்றுப்புள்ளி நான் சொல்கிறேன் ஒரு வார்த்தை. ஏன்னா சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் சம்பாதிச்சுட்டு அவங்க இதில் வந்து ஆப்பு வச்சுக்கிறாங்க. ஆனால் மக்களை செலவு பண்ணுறாங்களா? யாரும் பண்ணலையே. ஆனால் மெயின் எதனால அவங்கவுங்க லைஃபுக்கும் அவங்க வந்து சேர்த்து வச்சுக்கிறாங்க. ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்களா? ஆனால் என் தளபதி மக்களை செலவு பண்ணாலும் கேட்டால் வந்து இப்போ சொல்ல போனால் விளம்பரம் பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, இது பண்ணுறாரு. அப்படிலாம் இல்லை, என்ன பொறுத்த அப்படிலாம் இல்லை. ஆனால் அவர் பண்ணுறாரு, ஆனால் யாருக்கு தெரியாத மாரி பண்ணுறாரு. அதான் என் தளபதி. ஆனால் இப்போ வந்து ரஜினி, கமல் எல்லாம் அவங்க வந்து சம்பாதிச்சுன்னு போயிடுறானுங்க. அப்படிலாம் இல்லை. ஆனால் வந்து சம்பாதிக்கிறானுங்களே. ஒரு குழந்தை பிள்ளை பிச்சை எடுக்கிறாங்க, அது எடுக்கிறாங்க, இது எடுக்கிறாங்க. அவங்களாம் வந்து 1 ரூபா செலவு பண்ணுறாங்களா? என் தளபதி என் ரசிகர்கள் வந்து எல்லாம் செய்கிறாங்க. இப்போ இருக்க ரசிகர் செய்கிறாங்க. அப்போது எதனால? தளபதி கோசம், மக்களுக்கோசம். நான் வந்து நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ மைண்ட் ப்ளோயிங்காக பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நான் சீரியஸாக அப்படியே ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு எப்படியோ ஓகே இன்றைக்கி எப்படியோ ட்ரைலர் வெயிட்டாக இருக்க போகுதுன்னு நினச்சிட்டு போனேன். அப்புறம் பார்த்தா வெங்கட் பிரபு என்னன்னா சமைச்சு வச்சிருக்க அப்படி மாதிரி தான் இருக்குது எனக்கு. லாஸ்ட்டில் கில்லி ரெஃபரன்ஸ்லேருந்து அந்த பீஸ்ட் மோடில் ஒரு கன்று இப்படி சுற்ற வருவாங்க. எப்படின்னா நாங்களாம் அது இப்படி ஒரு டாம் குரூஸு ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு விஜய் வச்சு நிறைய பேர் மிஷ்கினும் சரி ஜீவியமும் சரி சொல்லுவாங்க, நான் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி எடுக்கணும், நான் டாம் குரூஸ் மாதிரி எடுக்கணும், நான் இன்னொரு டேரக்டர் வந்து சூப்பர் ஹீரோ மாதிரி எடுக்கணும்னு. ஆனால் எல்லாமே ஒரே படத்தில் இருந்தால் எப்படின்னா என்னால் சுத்தமாக நம்ப முடியல. டிஐஜி லுக்கு வந்து கலாச்சாரங்க நல்லா இருக்கு. இதுக்கு மேலே என்ன வேணும் எனக்கு புரியல. சூப்பராக இருக்கு அண்ணா, உண்மையில நல்லா இருக்குண்ணா. லுக்கிங் ரியலிஸ்டிக். நான் சொல்கிறேனே, இது நம்ம ஊரில் எடுத்திருந்தா கூட கலாய்க்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து அவெஞ்சர்ஸ் அவங்க பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்க இது. ஸோ அவங்கள குறை சொல்ல முடியாது. லோலா சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு அவங்க பண்ணது. ஸோ பேசணும்னு பேசுவானுங்க. மைண்ட் ப்ளோயிங். நான் சான்ஸே இல்லை. நாங்கள் வந்து சும்மா ஏதோ ஒன்று வேண்டாம் வெறுப்பு தான் ரிலீஸ் குக் பண்ணுவான்னு நினச்சேன். ட்ரெய்லரே பிடிக்குன்னா படம் எப்படி இருக்குன்னு தெரியல. செலிப்ரேஷன் மாதிரி இல்லை. எங்களுக்கு வந்து முன்னாடி பேனர்லாம் வைப்பாங்க. பீஸ்ட் நீங்கள் பார்த்துருங்கல்ல, பீஸ்ட்டுக்கு எப்படி இருந்தது? திரை தீப்பிடிக்கும் வெடிக்கும் மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ எப்படிக்குன்னா இதில் பாதி பேர் தான் தங்கலானுக்கு வரல, டிமாண்டிக்கு. அப்படியே கேமரா ஆங்கிள் பாருங்களேன், ஃபுல்லாக தங்கலானுக்கோ டிமாண்டி காலனிக்கோ வரல. ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் எதிர்பார்த்தோம். அட்லீஸ்ட் உங்கள் சின்னதாக ஸ்க்ரீன் போட்டிருந்தா கூட நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு போயிருப்போம். போன வருஷம் நடந்தது வந்து ஒரு சின்ன தப்பு தான். அது அந்த ஃபேன்ஸ் பண்ணியிருக்கூடாது தான். ஃபேன்ஸ் பண்ணிக்குமா நான் எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒரு விஷயம் இங்கே பண்ணியிருக்கோம். பட் இப்போ கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அது நடக்காமல் இருந்திருந்தால் நாங்கள் தேட்டரில் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்போம். மற்றபடி படம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய கேமியோஸ் வேறு இருக்குது. இப்போ அதிலே நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. நாங்கள் திருப்பி டீட்டெயிலாக பார்க்கணும். ஏன்னா இடன் டீட்டெயில்ஸாக ஒன்று ஒன்றா பார்த்தா தான் தெரியும். நான் ஒரு மீம் கிரியேட்டர் வேறு. நான் மற்ற மீம் கிரியேட்டர் சொல்கிறது ஒன்று தான். படம் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் ஓட்டணும்னு ஓட்டாதீங்க. லைக்ஸ்க்காக அடுத்தவங்கள ஹார்ட் ஒர்க் பண்ணுறத குறைச்சி எடுப்படாதீங்க. அதான் விஜய் சொல்ல பார்த்தீங்களா, ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதை கொன்னா எப்படி
அது பைரசி. அதே மாதிரி ஒரு குழந்தைய வரத்துக்கு முன்னாடியே இது அப்படியே டிசபிள்டு, இது கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லி அதை அந்த குழந்தைய மட்டும்தான்ற மாதிரி தானே அந்த ப்ரொடியூசருக்கும் அந்த டேரக்டருக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ படம் வந்ததுக்கப்புறமா அதுக்கு வந்து நீங்கள் ஒப்பீனியன், உங்களோட ட்ரூ ஒப்பீனியன் கொடுங்க. நீங்கள் அந்த ஃபேன் அப்படிலாம் பார்க்காதீங்க. ட்ரூ ஒப்பீனியனாக கொடுங்க. அப்போ தான் வந்து தமிழ் சினிமாவில் அட்லீஸ்ட் ஒரு 1000 crores நம்ம ரீச் பண்ண முடியும். எனக்கு இந்த ட்ரெய்லரு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. பார்ப்போம் செப்டம்பர் 5 எப்போ. ட்ரெய்லர் நல்லா இருக்கு, ஆனால் வெளியே போடுவாங்கன்னு நினச்சோம், ஆனால் போடலை. மனசெல்லாம் கஷ்டமாக இருக்குது ரொம்ப. பார்த்துட்டேன் ப்ரோ, நல்லா இருக்குது. ட்ரெய்லர் நல்லா இருக்குது. லுக்கு நல்லா தான் ப்ரோ இருக்குது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மூணு டிஃப்ரெண்ட் கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்கிறாரு. பார்ப்போமே, வரும்போது பார்ப்போம். ஆமாம், ட்ரெய்லரில் பார்க்க நல்லா தான் இருக்குது. சாங்கில் பார்க்க அப்படி இருக்கும், ஸ்க்ரீனில் பார்க்க மேபி நல்லா இருக்கும்ல. நல்லா இருக்கும் கன்ஃபார்மாக நல்லா இருக்கும். லாஸ்ட்டு தான் FTFSலாம். ட்ரைலர்லாம் அந்த மாதிரி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. விஜய்லாம் தரமாக இருக்கிறாரு. ப்ரோ கஷ்டப்பட்டு தான் போக வேண்டியது, வேறு என்ன. நான் போன டைம் பண்ண அந்த ஒரு பிரச்சனையால் தான் போடலன்னா தெரியல. ஆனால் எல்லோரும் செலிப்ரேஷனுக்கு தான் வந்துடுறாங்க. ரசிகர் எல்லாம் யாருக்கும் கிடைக்கல, பார்க்க முடியல. எல்லாம் மொபைலில் பார்த்துட்டு செலிப்ரேஷன் பண்ணிட்டு போகிறாங்க. ப்ரோ கேரளாவில் ஒரு ஃபுல் ஸ்க்ரீனே காட்டார், அவரோட ஃபேஸே காட்டார். அது ஸ்ரீஜாந்த் பைக்கில் அது மாதிரி பார்த்துட்டு சொல்கிறாங்க. அது சும்மா வேறு லெவலில் ஒரு சின்ன குழந்தை மாரி ஃபுல்லாக ஒரிஜினல் விஜய். படம்லாம் வேறு லெவலில் எதிர்பார்ப்பு, சும்மாவே எதிர்பார்ப்பு. வேறு ட்ரைலர் பார்த்தாச்சு, அந்த மாதிரி ட்ரைலர்லாம். அப்பாவெல்லாம் பார்த்து கத்துறாரு அப்பான்னு. அந்த இந்த படத்தில் கத்துனா இருப்பாருங்க, பிகிலி படத்தில் அப்பான்னு. அதோட வேறு லெவலில் இருக்குது அந்த சீனு. பயங்கரமாக இருக்குது தலை. ட்ரைலர் சொல்லவே தேவையில்லை, நல்லா பண்ணி வச்சுக்கிறாரு வெங்கட் பிரபு. தளபதி புரியல. இப்போ ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு ஸ்பார்க்காக இருக்குது தலை, அந்த மாதிரி இருக்குது தலை. ஆனால் அது அந்த ஃபேஸ் கட்டை வச்சுலாம் கலாய்ச்சாங்க. பட் ஆனால் வந்து ஃபுல் மூவியில் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அந்த ரிசல்ட் தெரியும். ட்ரைலர் எனக்கு இது வரைக்கும் எதிர்பார்ப்பே கிடையாது. பட் ஆனால் இதில் வெங்கட் பிரபு மாநாடு அப்படி இப்படிலாம் போய்டும், அந்தமாரி மூவிலாம் இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து இது வேறு லெவலில் இருக்கும் மூவி. ஒரு ஃபேமிலி மூவியாவோ ஒரு ஆக்ஷன் மூவியோ சூப்பராக காட்டியிருக்கிறாரு இதில். ப்ரோ ஒருத்தான்னு கேட்குறியா ப்ரோ? இதில் வர வயசாகிச்சாலா இல்லை டைலாக் சத்தியமாக எனக்கு உள்ள இது வரைக்கும் ட்ரைலர் பார்த்தா உள்ளே பார்த்தா எனக்கு கூஸ் பூம் வந்துருக்குது. ஆனால் வெளியே வருது ப்ரோ. ட்ரைலர் பார்த்தா நார்மலாகவே வருது. அது கொஞ்சம் சேடு தான் ப்ரோ. வேறு என்ன பண்ணுறது ப்ரோ? பசங்க நம்ம ஃபேன்ஸ்லாம் அந்த மாதிரி. பட் ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாமல் வெளியவே சும்மா மொபைலில் பார்த்துட்டு சூப்பராக பண்ணி அதுவே இதுவே ஒரு செலிப்ரேஷன் தானே ப்ரோ நம்மளுக்கு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ ட்ரெய்லர். 2 நிமிஷம் 42 செகண்ட்ஸு ஃபுல்லாக ஆக்ஷன் தான். விஜய் சாரோட ஆக்ஷன் தான் படம். காமெடி சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் 1-2 இருக்குது. ஆனால் ஃபுல்லாக ஆக்ஷன்லேயே வெங்கட் பிரபு கலக்கி இருக்கு. சாங் அந்த யங் லுக் வந்ததுக்கப்புறம் விபி சாரை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த யங்கு லுக்கும் சூப்பராக இருக்குது. படத்தில் இன்னும் நல்லா மாஸ் பண்ணி. ஓகே ப்ரோ, இப்போ இந்த படம் சைஃபைஸ் படமாக வரும்போது இல்லையா, இப்போ தளபதிக்கு எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு ஜானர் இது ஒரு புதுவிதமான ஒரு அட்டெம்ப்ட் தானே. ஸோ தளபதி நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன்ற அளவுக்குலாம் அந்த ட்ரெய்லர் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன். ஓகே, இவனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி ப்ரோ? நம்ம ஆல்ரெடி என்னென்ன பிஜிஎம்ஸ்லாம் கேட்டோமோ அதே தான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த சீன் வைஸில் அதை கம்பேர் பண்ணி பண்ணும்போது சூப்பராக இருக்குது.